ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் 17வது எபோலா தொற்று மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதுவரை 3075 பேருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 1354 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 1000 புதிய தொற்று பாதிப்புகள் பதிவாகியிருப்பது கவலைக்குரியதாக உள்ளது. கடந்த மே 15ஆம் தேதி இந்த எபோலா பரவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக வன்முறை மற்றும் ஆயுத மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள கிழக்கு காங்கோ பகுதிகளிலேயே தற்போது தொற்று அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தெற்கு சூடான் மற்றும் உகாண்டா நாடுகளின் எல்லையை ஒட்டிய இடூரி மாகாணத்தில் மட்டும் மொத்த பாதிப்புகளில் சுமார் 90% பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தொற்று பண்டிபுகியோ வகை எபோலா வைரஸால் ஏற்படுகிறது. இந்த வகை வைரசுக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது சிகிச்சையோ இல்லை. இருப்பினும் நோய் தொற்றை கண்டறியும் பரிசோதனைகள் அங்கீகரிக்கப்பட்டதால் மேலும் பல நோயாளிகளை விரைவாக அடையாளம் காண முடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடல் திரவங்கள் மூலம் பரவும் எபோலா வைரஸ் தீவிர இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. கடந்த 50 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் மட்டும் 15,000க்கும் அதிகமானோர் இந்த நோயால் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து பண்டிபுகியோ வகை எபோலாவுக்கு எதிரான தடுப்பூசி மற்றும் மருந்துகளை உருவாக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய பரிசோதனை தடுப்பூசி முதல் தன்னார்வலர்களுக்கு செலுத்தப்பட்டதுடன் மேலும் பல தடுப்பூசிகள் மற்றும் 2 சிகிச்சை மருந்துகள் மருத்துவ பரிசோதனைக்கு தயாராகி வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் தற்போது எபோலா நோய் பரவும் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.